வெளிப்படுத்தல் 2:10 வாசிங்க. அங்க பயப்படக்கூடாதுன்னு இருக்கு. பாடுகள் வரும்போது பயப்படாங்க. பயம் சாத்தானுடைய வகை. வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதேன்ட்டார். வலிக்குமே ஆண்டவரே, நான் கூட இருப்பேன். கஷ்டமா இருக்குமே ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், நான் கூட இருப்பேன். இருப்பார். லூக்கா 8:13 வாசிங்க. லூக்கா 8:13 கடைசி இது. ஆனா எக்காரணம் கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. பயந்துட்டீங்கன்னா பின்வாங்கி போவீங்க. பொறுமை இழந்துட்டீங்க, பின்வாங்கி போவீங்க. வாசிங்க. சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்துல இப்ப அநேக விசுவாசிகளை பாருங்க, வாழ்க்கையில சோதனை உண்டு, ஆனா பின்வாங்கி போயிட்டே இருக்காங்க. எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஏன்னா உறுதி இல்லாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், கிறிஸ்தவனா என்னன்னு தெரியாதவங்க, எப்பவுமே சுகபோகமா இருக்கணும், ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்பக்கூடிய ஜனங்கள் பின்வாங்கிட்டே இருப்பாங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அவங்க உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறாருங்க. நீங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்குனீங்க, நீங்க ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எல்லாம் பலனற்று போகும். 1 கொரிந்தியர் 15:55 வாசிங்க. மரணம் தான் ஒருவேளை இருக்குன்னா கூட அதை பார்த்து சிரிக்க தெரியணும். ஏன்? செத்தா எனக்கு எங்க இருக்கு? பரலோகத்துல இடம் இருக்கு. வாசிங்க. மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சரி, ஒருவேளை உயிர் தான் போகுது, போட்டு 40 வயசு தாண்டின பிறகு நிறைய கஷ்டம். அதுலயும் குறிப்பா 55, 60, 70 வயசானவங்களுக்கு வாழ்க்கை பாருங்க, டெய்லி கஷ்டம் தான். அப்போ தேவனுக்கென்று வாழ்ந்து நீங்க இளம் வயதுல மரித்தா கூட பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க, ஆனா வைராக்கியமே இருக்குது ஆண்டவருக்குன்னு வாழ்றது. மரணத்தை கண்டு ஏன் பயப்படணும்? 33 வயசுல அவர் மரிச்சு போறார். எவ்வளவோ மனுஷர்கள் இந்த உலகத்துல பரிசுத்தவான்கள் இளம் வயதுல மரிச்சிருக்காங்க. அவருக்குன்னு அவருக்குன்னு ஸ்தேவானுக்கு எவ்வளவு வயசு தான் இருக்கும்? யோசித்து பாருங்க. மரணமே உன் கூறுங்க, மரணமே உன் ஜெயங்க. அப்படின்னு என்ன? நீ மரணத்தை காட்டி என்ன பயமுறுத்த முடியாது. மரணத்தை காட்டி என்ன நீ பின்வாங்க செய்ய முடியாது. அதாவது பல விதத்துல துன்புறுத்துவாங்க, பொய்யான விதத்துல எல்லாம் பண்ணுவாங்க, இருக்கிறதெல்லாம் சுரண்டி விட்டுருவாங்க, இருக்கிறதெல்லாம் அபகரிப்பாங்க. கடைசி உயிரை எடுத்துட்டு போ. மரணம் தானே உன் கூறுங்க. ஏன்? அதாவது மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையே இல்லைன்னா நான் என் உயிரை நான் பெருசா வச்சிருக்கலாம். ஆனா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிஞ்ச அடுத்த நொடியே எனக்கு இதை காட்டிலும் மகிமையான விசேஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குன்னா நான் ஏன் மரணத்தை கண்டு பயப்படணும்? அந்த ஒரு பலன் உங்களுக்குள்ள வரும். அதாவது என் வாழ்க்கை மரணத்தோடையே எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னா நான் என்ன பண்ணலாம்? அந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எதுனாலும் பண்ணலாம். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கை நிஜமல்ல, இது ஒரு மாய. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இனி ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நிஜமான வாழ்க்கை, நிழல் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கைன்னா நான் என்ன செய்யணும்? மரணமே உன் ஜெயம் எங்க, உன் கூறு எங்க? மரணத்தால மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? இதுக்கு மேல உன்னை நான் விசுவாசிக்கிறேன், அங்க போயிருவேன். அப்படி 1 பேதுரு 4:16 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபடுறதுங்கிறது சாதாரண ஒரு காரியம். அப்ப பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர் அப்பவுமே செய்தி கொடுக்கிறாரு, செய்திக்கு பிறகு நிருபத்திலே எழுதுறார். உபத்திரவங்கிறது அந்த காலத்து சாதாரண ஒரு காரியம். ஏதோ நினைக்காதுங்க, அது உண்மையா நீங்க இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உண்டு. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனாலே உனக்கு உபத்திரவம் வரும். நீ அதனால வெட்கப்பட்டு போகாத. ஐயோ, இந்த சபைக்கு போறதுனால தானே, இந்த ஒழுங்குகள் எல்லாம் கடைபிடிக்கிறதுனால வெட்கப்பட்டு போகாத, வெட்கப்படாத. அது நிமித்தம் நீ என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்தணும். காரணம் என்ன? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போட நாட்கள் கிட்ட வந்துட்டே இருக்கு, நெருங்கி வந்துட்டே இருக்கு.